இதுவரை சாணக்கியர் ஒரு ராஜா அப்படின்னா எப்படி இருக்கணும், நாட்டை ஆள்பவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொன்னார். பொறுக்கி முள்ள மாறி முடிச்சொருக்கி அடிப்படை இல்லாதவன், துண்டிச்சீட்டு படிக்க முடியாதவன், இவனும் எல்லாம் வரக்கூடாது. போதைப் பொருட்கள் அடிமையானவன், நல்ல ஒழுக்கம் இல்லாதவன், பெண்கள்கிட்ட மரியாதை இல்லாதவன், இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப விலாவாரியா 6வது அத்தியாயத்துல அழகா சொன்னார். தொடர்ந்து ஒரு நல்ல அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல சொல்றார். 3ஆம் பிரகரணம் பொறியடக்கம், அதனை உடைய, அதாவது பொறியடக்கத்தை உடைய அரசன் இயல்பு. 7வது அத்தியாயம். தஸ்மாத் ஹரி ஷட்வர்க்க தியாகேன இந்திரிய ஜெயம் குருவீத விருத்த சஞ்யோகேன பிரஜாம் சாரேன சக்ஷுஹு உத்தானனேன யோகக்ஷேம சாதனம் காரிய அனுசாசனேன ஸ்வதர்மஸ்தாபனம் வினயம் வித்யா உபதேசேன லோகப்பிரியத்துவம் அர்த்த சயோகேன விருத்திம். நலத்திற்கு ஏதுவாதல் பற்றி குற்றங்கடிதலால் பொறியடக்கத்தையும், பெரியோர் இணக்கத்தால் அறிவையும், ஒற்றனால் கண்ணையும், முயற்சியால் நலத்தையும், காரிய கட்டளையால் மக்களுடைய கடமையையும், வித்தியை கற்பித்தலால் பயிற்சியையும், நல்லாற்றில் பொருள் படைத்தலால் மக்களுக்கு மகிழ்ச்சி விளைத்தலையும், நற்செயலால் உலக வாழ்க்கையையும் கொள்ளல் வேண்டும். இங்கனும் பொறியடக்கம் உடையோன் திறன்மனின், அது நம்ம அடுத்தது வருவோம். இப்போ இதுவரைக்கும் உள்ள குறிப்பு பார்ப்போம். இப்பிரகரணத்தின் 2ஆம் கூறாகிய பொறியடக்கமுடைய அரசனின் இயல்பை கூறத் தொடங்குகின்றார். அதனை உடைய அரசன் பொறியடக்கத்தை உடைய வேந்தர். இவனை ராஜ ரிஷி என்று முதல் நூல் கூறும், அதாவது சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல. இப்போ பெரியோர் இணக்கத்தால் அறிவையும் சொன்னாரு. நாம் இப்ப பெரியோர் இணக்கம் அத்தியாயத்திலே பார்த்தோம். அது குருவை குறிக்கிற மாதிரியான வார்த்தை. குரு மூலமாக நல்ல விஷயங்களை எல்லாம், தேவையான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. இங்க அறிவை விளக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அடுத்து ஒற்றர்கள் பத்தின விஷயத்துல, தன்னாட்டிலும் வேற்று நாட்டிலும் நிகழும் செய்திகளை அறிந்து வந்து தெரிவித்த பொருட்டு ஒற்றர்களை அரசன் கண்ணாக கொண்டு போற்றல் வேண்டும் என்பது கருத்து. ஈண்டு ஒற்றினை அரசன் கண்ணாக கொள்ளல் வேண்டும் என்னும் இது. ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். 581. என்னும் திருக்குறட்கருத்தை தழுவி இருத்தல் காண்க. ஒற்றனையும் நீதிமுறையும் அரசன் தன் கண்களாக கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, ஒற்று தன் கண் செல்ல மாட்டாத வரப்பெல்லாம் சென்று கண்டு ஆண்டு நிகழ்ந்தனவெல்லாம் உணர்த்தலானும், நம்ம கண்டு போகாத இடத்துக்கெல்லாம் ஒற்றன் போய் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிடுவான். நூல் அந்நிகழ்ந்தவற்றிற்கு தன் உணர்வு செல்ல மாட்டாத வினைகளை எல்லாம் சொல்லி உணர்த்தலானும், சாஸ்திரம் நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உணர்த்துறதுனால இவ்விரண்டனையுமே தனக்கு ஊனக்கண்ணும் ஞானக்கண்ணுமாக துணிந்து கொண்டு ஒழுகுக என்பதாம் என்று பரிமேலழகர் விளக்கி இருத்தல் காண்க. அதுல காரிய கட்டளையால் மக்களுடைய கடமையையும் அப்படின்னு வந்தது. இக்காரியத்தை இங்கனம் செய்தல் வேண்டும் என்று கட்டளையிடுதலால் மக்களை அவரவர் கடமையில் ஈடுபடச் செய்தல். அடுத்து நல்லாற்றில் பொருள் படைத்தலால் மக்களுக்கு மகிழ்ச்சி விளைத்தலையும் இருக்கு. பொருளை நல்லாற்றில் ஈட்டி நன்னறியில் செலவிடலால், சம்பாதிக்கிறது நல்ல வழியா இருக்கணும், செலவிடுறது நல்ல வழியா இருக்கணும். ஊழல் செய்து சம்பாதிச்சு சினிமா நடிகளை கொண்டு கொடுக்க கூடாது. இன்னைக்குள்ள
அரசியல் வியாதிகளை போல. அறனினும் இன்பமும் நீனும் திறனறிந்து தீவின்றி வந்த பொருள் 754 என்னும் திருக்குறளும் செங்கோலன் என்று புகழப்படுதலானும் கடவுள் பூசை தானங்களால் பயன் எய்தலாலும். ராஜா அப்படின்னா கடவுள் பூஜையெல்லாம் பண்ணணும். எனக்கு கடவுள் நம்பிக்கைன்னு சொல்ற புறம்போக்குகள்லாம் பதவி ஏற்கவே இடம் கொடுக்க கூடாது. அவங்களெல்லாம் நாடு இடத்திடணும். அறனினும் என்றும் செங்கோலன் என்று புகழப்படுதலானும் கடவுள் பூஜை தானங்களால் பயனெய்தலாலும் அறநீனும் என்றும் நெடுங்காலம் இன்று துய்க்கப்படுதலான் இன்பமும் ஈனும் என்றும் கூறினார் என்று பரிமேலழகர் விளக்கியிருத்தல் காண்க. அடுத்தது நற்செயலால் உலக வாழ்க்கையையும் அப்படின்னு சொன்னார். நற்செயல் நிகழ்கால எதிர்காலங்களுக்கு நலம் விளைக்கும் செயல். இனி அறமும் புகழும் பயத்தலால் நல்லவாகிய செயல் எனினும் பொறுத்து. இதனை துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டியவெல்லாம் தரும் 651 என்னும் திருக்குறளில் வினைநலம் வேண்டியவெல்லாம் தரும் என்பதனாலும் அதற்கு பரிமேலழகர் வேண்டியவெல்லாம் என்றது இம்மைக்கண் அறம் பொருள் இன்பம் முதலாயவற்றையும் அதமைக்கண் தான் விரும்பிய பலன்களையும் என்று கூறிய உரையானி தெளிக. தொடர்ந்து நல்ல ராஜா எப்படி இருப்பான்ன்றத சொல்றார். ஏவம் வஷ்ய இந்திரியக பர ஸ்திரீ திரவிய ஹிம்சாச்ச வர்ஜயே. அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்தவன் பொருள், சொத்து, தன்னை தான் செய்யற அயற்கணத்தை எல்லாம் சொல்றவன போட்டு தள்ளிடுறது ஹிம்சா. இதெல்லாம் செய்யக்கூடாது. சொப்னம், நல்லா தூங்கிட்டு அப்பம் போன் பண்ண பிறகு தொழில தண்ணியாம பாத்தியான்னு கேட்டான். இப்ப பாக்குறேன் அப்படின்னு காலைல 11 மணிக்கு அப்படி வளர்க்கக்கூடாது. லௌல்யம், ஸ்ரீலோலன்னு சொல்லுவாங்க. பொம்பளை படிக்க இருக்கக்கூடாது. சினிமா நடிகை அத்தனை பேரையும் வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது. அன்றதம், புழுகிட்டு நடக்கக்கூடாது. செய்யாததை செய்தத செய்த தப்ப செய்யலைன்னு சொல்றது, செய்த அயோக்கியத்தனத்தை செய்யாத நல்லதை எல்லாம் செய்தேன்னு சொல்றது, அந்த புழுகுதல் இருக்கக்கூடாது. உத்தத வேஷத்துவம், நல்ல டாப்பா கீப்பாலாம் வச்சு பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து போஸ் கொடுக்க. அனர்த்திய சஞ்யோகம், ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது. அதர்ம சம்யுக்தம், அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது. அனர்த்த சயுக்தம், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. விவகாரம், இப்படிப்பட்ட விவகாரங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றார். இங்கனும் பொறியடக்கமுடையோன் பிறன்மனை நயத்தல், பிறர் பொருள் கவர்தல், பிறர்க்கு துன்பம் விளைத்தல், தகாத தூக்கம், மனக்கலக்கம், பொய்மை, ஆடம்பர வேடமுடைமை, தீய வழியில் பொருள் படைத்தல், மரச்செயல், கேடு பயக்கும் செயல் என்னும் இவற்றை ஒழித்தல் வேண்டும். தீய வழியில் பொருள் படைத்தலுக்கு குறிப்பு சொல்றாங்க. பொருளை தீய வழியில் ஈட்டி தீய வழியில் செலவிடுதல். சம்பாதிக்கிறதே போதைப் பொருள் விற்று, டாஸ்மாக் விற்று, அப்புறம் அதை கொண்டு சிவப்பு அரக்கன்ல போடணும். அப்பதானே பொம்பளைகளுக்கு
தண்ணி போதை பொருள் எல்லாம் கொடுக்கலாம் நடிகைகளுக்கு. அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறார் சாணக்கியர். தர்மார்த்த விரோதேன காமம் சேவேத ந நிசுக ஸ்யாத். தர்மா சமம் வா திரிவர்க்கம் அந்யோன்ய அனுபத்தம் ஏகோ ஹி அத்தியாசேவிதः தர்மார்த்த காமானாம் ஆத்மானம் இதரௌ ச பீடயதி அர்த்த ஏவ பிரதான இதி கௌட்டில்யः. அர்த்தமூலௌ ஹி தர்மகாமௌ இதி. அறத்திற்கும் பொருளுக்கும் மாறுபடாமல் இன்பத்தை அடைதல் வேண்டும். இன்ப நுகர்ச்சியின்றி இருத்தலாகாது. அறம்பொருள் இன்பங்களுள் ஒன்று மிகுதியாக அடையப்படுமாயின் அது மற்ற இரண்டையும் தன்னையும் கெடுக்கும். அது எப்படிங்கிறத குறிப்பு சொல்றாங்க. அறம் மிகுதியால் பொருளும் இன்பமும், பொருள் மிகுதியால் அறமும் இன்பமும், இன்ப மிகுதியால் அறமும் பொருளும் கேடுறும் என்பதும், அவை கேடுறலால் மிகுதியாக எஞ்சி நின்ற உறுதி பயனும் கேடுறும் என்பதும் கருத்து. ஆதலின் அம்மூன்றனையும் ஒன்றற்கு ஒன்று தொடர்புடையனவாக கொண்டு ஒத்த அளவில் அடைதல் வேண்டும். இது சாணக்கியருடைய வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒத்த அளவில் அடைதல் வேண்டும். அறமும் இன்பமும் பொருளால் அடையத்தக்கனவாதலின் பொருளே சிறந்ததாகும் என்பது கௌடல்யர் கொள்கை. 9 குறிப்பு எப்படி சொல்லப்படுறாங்க பாருங்க. ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என்னும் திருக்குறளும் 760வது குறள். அதற்கு பொருளை இறப்ப மிக படைத்தார்க்கு மற்ற அறனும் இன்பமும் ஒருங்கே எளிய பொருள்களாம் எனவும், ஏனை இரண்டும் அதன் பொருளின் விளைவாகலில் தாமே ஒரு காலத்தில் உளவாம் என்பார் என்பொருள் என்றும் கூறினார் எனவும் பரிமேலழகர் கூறிய உரையும் ஈண்டு நினைக்கப்பாலன. நடுவன் எய்த இருதலையும் எய்தும் நாளடி என்பதும் இக்கருத்து பற்றியதே. அடுத்தா சொல்லப்படுறாங்க. இதனால் அறம்பொருள் இன்பம் ஒன்றும் ஒத்த அளவில் அறிதல் வேண்டும் என்னும் கொள்கை கௌடல்யருக்கு உடன்பாடு அன்று என்பது புலனார். உடன்பாடு அப்படின்னு வந்திருக்க வேண்டிய குறிப்பு சோதப்பி வச்சிருக்காங்க. அரசன் உலகம் முதலியவற்றில் மிகவும் ஈடுபட்டிருக்கும் தன்னை, இது உலகம்னா அந்த புறம்னு போட்டிருக்காங்க. சாணக்கியருடைய இல்ல அது வரல, படிச்சேன். மரியாதாம் ஸ்தாபியேத் ஆச்சாரியான் அமாத்யான் வா ஏனம் அபாயஸ்தானேபியக வாரையையும், ஆபத்து இடங்கள்ல இருந்து காப்பாத்துவாங்க. ಛಾಯಾ நாளிகா பிரதோதனேனவா அரசி பிரமாத்தியந்தம் அபிதுதேயு, தனிப்பட்ட முறையில வந்து சொல்லி காப்பாத்துவாங்க. அரசன் உலகம் முதலியவற்றில் மிகவும் ஈடுபட்டிருக்கும் தன்னை நிகழ் நாழிகை முதலிய கால அளவைகளை அறிவுறுத்து நெருக்கி கூறி கேடு விளைக்கும் காரியங்களினின்றும் தடுத்து நிறுத்தவல்ல ஆசிரியரையாதல் அமைச்சரையாதல் தனக்கு வரம்பாக கொள்ள வேண்டும். நிழல் நாளிகா கதிரவன் ஒளியில் காலை நண்பகல் மாலை நேரங்களில் அடி அளந்து நாழிகை அறிதற்குரியது. நெருக்கி கூறலாவது அரசன் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு பிற செய்தி காலம் போக்குதலை அடிக்கடி அறிவித்து உரிய கடமையில் தலைப்பட கழவை கூறல். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தன்மையவர் 447 என்னும் திருக்குறளில் இடிக்கும் துணையார் என்பதற்கு தீயன கண்டால் நெருங்கிச் செல்லும் துணையாம் தன்மையுடையார் என்று எழுதிய உரை ஈண்டு கருதப்பாளது. இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாரிலான் கெடுமையும் கொடுக்கிறது. வரம்பு அரசன் தன் கடமையில் நின்றும் வழியே ஒழுகாமை பொருட்டு அமைத்துக் கொள்ளும் எல்லை. ஒரு ஸ்லோகத்தோட அத்தியாயத்தை நிறைவு கொண்டார். சகாய சாத்தியம் ராஜத்துவம் சக்கரம் ஏக்கம் ந வர்த்ததே குர்வீத சச்சிவான் தஸ்மாத்
தேஷாம் ச சுனியான் மதம். வண்டியுறுகள் இரண்டில் ஒன்றின்றி மற்றொன்று சுழலாது. அதுபோல் அரசியல் துணைவழியின்றி நடைபெறாது. ஆதலால் அரசின் துணைவர்களை அமைத்துக் கொண்டு அந்நாள் கருத்துக்களையும் கேட்டு ஒழுகல் வேண்டும். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்முடைய நல விரும்பிகளை கூட வச்சுக்கணும். அது அரசனுக்கும் நல்லது, யாருக்கும்னாலும் அது நல்லதுதான். துணைவர் ஆசிரியர், அமைச்சர் முதலியோர். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள் என்னும் திருக்குறள் 445 என்று கருதற்பாளர். இப்படியாக புறம்போக்கு, மல்ல மாறி, முடிச்சவைக்கு, குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இவனெல்லாம் அரசியலுக்கு லாயக்கு கிடையாது, ஆள்றதுக்கு லாயக்கு கிடையாது, அதிகாரிகளா இருக்கிறது கூட லாயக்கு கிடையாது அப்படிங்கிறது சாணக்கியருடைய கொள்கை. அதுக்கு இங்க அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கார். பெரியார் இணக்கம். ஒழுக்கம் இல்லைன்னா எப்படி ராஜாக்கு நாசமாயி போனாங்க, ராஜாக்கு ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத 5, 6, 7 அத்தியாயங்கள்ல சொன்னார். முதல் அதிகரணம் 3ஆம் பிரகரணத்தில் அதனையுடைய அரசன் இயல்பு என்னும், அது பொறியடக்கமுடைய அரசன் இயல்பு என்னும் 7ஆம் அத்தியாயம் முற்றிற்று.